37வது ஸ்லோகம். லோகபாலா ஊஜுஹு. லோகபாலர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். திருஷ்டஹ கிம் நஹ திருக்பிஹி அசத்கிரஹைஹி த்வம் பிரத்யக்த்ரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம். திருஷ்ட கிம் நோ திருக்பிரசத்கிரஹைஸ்த்வம் பிரத்யக்த்ரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம். மாயா ஹி ஏஷா பவதீய ஹி பூமன் யஹா த்வம் ஷஷ்டஹ பஞ்சபிஹி வாசி பூதைஹி. மாயா ஹ்யேஷா பவதீய ஹி பூமன் யஸ்த்வம் ஷஷ்ட பஞ்சபிர்வாசி பூதைஹி. திருஷ்ட கிம் நோ திருக்பிரசத்கிரஹைஸ்த்வம் பிரத்யக்த்ரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம். மாயா ஹ்யேஷா பவதீய ஹி பூமன் யஸ்த்வம் ஷஷ்ட பஞ்சபிர்வாசி பூதைஹி. லோகபாலர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். பகவானே நாராயணா, இந்திரியங்களால தர்சிக்க முடியாத, அனுபவிச்சு தெரிய முடியாத பகவானே, பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த ஸ்தானத்துல இருக்கிற பரபிரம்ம மூர்த்தியாயிட்டு இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபமாய் இருக்கிற பகவானே, எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் உயிராயிட்டு சாட்சி ரூபத்துல பார்த்துட்டு இருக்கிற பகவானே, இப்போ பஞ்சபூதாத்மகமா இருக்கிற பாவத்துல நீங்கள் இதா தர்சனம் தந்திருக்கேளே எங்களுக்கு. பஞ்சபூதாத்மகமான பாவத்துல தர்சனம் தந்திருக்கேள் அப்படின்னா இப்போ எங்களுக்கெல்லாம் காணறா மாதிரி ஒரு ரூபத்துல எங்க முன்னால வந்து நிக்கிற, அது உங்களோடு மாயையினாலேயாக்கும், அது உறுதி அப்படின்னு இங்க லோகபாலர்கள் எல்லாம் பகவானை ஸ்துதிக்கிறா. பிரஜாபதிகளாயிருக்கிறவா, அதே மாதிரி 14 லோகங்களையும் பரிபாலனம் பண்ற மனுக்கள், எல்லா டைரக்ஷனுகளையும் பரிபாலனம் பண்ற அஷ்டதிக் பாலகர்கள், அதே மாதிரி எல்லா டைரக்ஷனையும் பரிபாலனம் பண்ற அஷ்டதிக் கஜங்களும் உண்டு. அதே மாதிரி சப்த ரிஷிகள், அதே மாதிரி நம்மளோட சரீரத்திலே இருக்கிற இந்திரியங்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதைகள் உண்டு. கண்ணுக்கு மித்ரன், காதுக்கு திக்கு, மூக்குக்கு அஸ்வினி தேவதைகள், நாக்குக்கு வருணன் அக்னி, மனசுக்கு சந்திரன், இப்படின்னு எல்லாம் இருக்கிற மாதிரி அதிஷ்டான தேவதைகள். இப்படி இருக்கிறவா அத்தனை பேரும் இந்த லோகபாலகர்கள் தான். அவளாக்கும் இங்க பகவானை ஸ்துதிக்கிறா. ஏனா மகாவிஷ்ணுவால திருஷ்யம் திருஷ்யதே, காணப்படேண்ட விஷயம் காணப்படுறது. என்ன பார்க்கணுமோ அதை பார்க்க முடியறதுக்கு காரணம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவாக்கும். பிரத்யக் திரஷ்டா, சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு சாட்சி ரூபத்துல எல்லாத்தையுமே அந்த பகவான் பார்த்துட்டு தான் இருக்க. ஆனா அந்த பகவானை பார்க்கறதுக்கு சாதாரணக்காரான நம்மளால சாதிக்காது. துவம் உங்களை அசத்கிரஹைஹி, அஜ்ஞான விஷயங்களை, அழியக்கூடின விஷயங்களை மட்டும் ஸ்வீகரிக்கிற பஞ்சேந்திரியங்களால, திருக்பிஹி கண் அப்படிங்கிற அந்த இந்திரியத்தால, திருஷ்டஹா ந காணறதுக்கு சாதிக்காது. சத்குணரூபியான உங்களை பார்க்கறதுக்கு சாதிக்குமா? இந்த கண்கள் பார்க்கிற எந்த விஷயமும் உண்மை கிடையாது, அசத் விஷயங்களாக்கும். அப்படியாக்குமனா சாதாரணமா இருக்கிறவாளோட கண்களில் பார்க்கறதுக்கு சாதிக்காதவராக்கும் பகவானே நீங்கள். ஞானேந்திரியங்களால உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது.
அதோட்சதனாக்கும் நீங்கள். இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத அதோட்சதனாக்கும் நீங்கள். உங்களை கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, தொட்டு தெரிஞ்சுக்க முடியாது, ருசிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, மனத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இப்படி நீங்கள் இப்படி ஆக்கும், உங்களோட உருவம் இப்படி ஆக்கும், இதொன்னும் ஆராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. உங்களை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளாலேயும் முடியாது. அதோட்சதனாக்கும் நீங்கள். பிரபஞ்சமும் பிரபஞ்ச பொருள்களும் அசத் விஷயங்களாக்கும், நசிக்கக்கூடிய விஷயங்களாக்கும். பிரபஞ்சத்திலேருந்து உண்டான நமக்கு பிரபஞ்சத்தை பார்க்கறதுக்கு சாதிக்கும். பரபிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை புத்தியால மட்டும்தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சத்தியம் பரம் தீமகி, புத்தியால மட்டும் அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பூமன் எல்லா இடத்திலையும் ரொம்பி நிற்கிற பகவானே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பகவான் இல்லாதக்கு ஒரு இடங்கோட இந்த பிரபஞ்சத்துல இல்லை. பகவானே மகாவிஷ்ணு. யஹா அத்வைத பாவமாயிருக்கிற துவம் நீங்கள். ஷஷ்டஹா ஆறாவதாயிட்டு இருக்கிறவராக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பஞ்சபிகி 5 பூதைகி பூதங்களோடு கூடிட்டு பாசி பிரகாசிக்கிறார். இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால நிர்மிதமாக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட புருஷன், அதாக்கும் இங்க ஷஷ்டஹா 6வது அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட புருஷனாக்கும் நீங்கள். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளாக்கும் நீங்கள். ஏஷ மாயா ஹி, அது உங்களோட மாயினாலே ஆக்கும். உங்களை எங்களுக்கு இப்ப எல்லாம் காணறதுக்கு சாதிச்சிருக்கு. பிரபஞ்ச விஷயங்களால ஒரு ரூபத்தை எடுத்து இப்ப எங்களோட முன்னால வந்து நிக்கிறது. ஏஷ மாயா ஹி, அது உங்களோட மாயா வைபவத்தால மட்டும்தான். அப்படி நீங்க லோகபாலர்கள் பகவான ஸ்துதிக்கிறா. ஜாகிரத அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, சொப்னாவஸ்தை எல்லாம் உண்டு. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட துரிய அவஸ்தை. அந்த துரிய அவஸ்தைக்கு அந்த டைம்ல பகவான் 4வதாயிட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லப்படும். அதே மாதிரியே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற பஞ்சபூதங்களால நிர்மிதமாயிருக்கிற இந்த பிரபஞ்ச வஸ்துக்களால இப்போ நீங்கள் ரூபம் எடுத்து இங்க வந்திருக்க. சத்குண ரஜோகுண தமோ குணங்களிலேந்து ரூபம் எடுத்து நீங்கள் இங்க எங்களோட கண்ணுக்கு காணறா மாதிரி ஒரு ரூபத்துல அஷ்டபாகுவாயிட்டு எங்க முன்னால வந்து நிக்கிற. அது உங்களோட அந்த பகவல் மாயையாலே ஆக்கும் அது சாத்தியமாகிறது அப்படின்னு லோகபாலர்கள் எல்லாம் பகவான ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 38வது ஸ்லோகமும் 39வது ஸ்லோகமும் யோகேஸ்வரர்கள் பகவானை ஸ்துதிக்கிறதாக்கும் பார்க்கிறோம். அதனால யோகேஸ்வரா ஊஜுஹு. 38வது ஸ்லோகம். பிரேயான் न ते प्रेयान् न ते अन्यः अस्ति मुदः त्वयि प्रभो प्रेयानदेन्योऽस्त्यमुदस्त्वये प्रभो. विश्व आत्मनि ईच्छेद न
பிருதக் யஹ ஆத்மனஹ விஸ்வாத்மனி சேன்ன பிருதக்ய ஆத்மனா அதா அபி பக்த்யேஷதயோ அதா அபி பக்த்யா ஈஷ தயா உபதாவதாம் அனன்யவ்ருத்ய அனுக்ருஹாண வத்சலஹ அனன்யவ்ருத்யா அனுக்ருஹாண வத்சலஹ அதாபிபக்த்யேஷதயோபதாவதாம் அனன்யவ்ருத்யானுக்ருஹாண வத்சலா பிரேயான்னதேன்யோஸ்த்யமுதஸ்த்வயே பிரப விஸ்வாத்மனி சேன்ன பிருதக்ய ஆத்மனா அதாபிபக்த்யேஷதயோபதாவதாமனன்ய விருத்யானுக்ருஹாண வத்சலா. பிரபோ, സർവ്വതിലെയും യഹ ആരാക്കുമോ വിശ്വ ആത്മനി പ്രപഞ്ചத்துக்கே ആത്മാവാன ത്വയി ഭഗവാനെ ഉங்களிലെ ആത്മനഹ பரம்பொருளிலேந்து ഭഗവാനിലേന്ത് பிருதக் വേറിട്ട് യാതൊന്നുമേ ന ഈക്ഷേത് കാണறதில்லையோ பரமாத்மாவும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன். பிரபஞ்சத்துல சர்வதிலையும் பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் ஆராக்குமோ அவளில் அந்த பகவல் பக்தனில அந்த பகவல் பக்தனிலேந்து அந்யஹ அமுதஹ வேறிட்டு அந்த பகவல் பக்தனிலேந்து பிரேயான் பிரியங்கரனாயிட்டு பகவானுக்கு ந அஸ்தி ஆருமே இல்லை. சர்வதிலையும் பகவானேயும் தன்னைத்தன்னையும் பார்க்கிற பக்தன், பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தனாக்கும் ஞானி பக்தன், அர்த்தார்த்தி பக்தன், ஜிஜ்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். துக்கம் வரத்த பகவான அழுது புரண்டு கூப்பிடுற பக்தன் ஆர்த்த பக்தன். எல்லா விதமான தேவைகளுக்காயிட்டு பகவான கூப்பிட்டு கூப்பிட்டு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கிற பக்தன் அர்த்தார்த்தி பக்தன். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற பக்தன் ஜிஜ்ஞாசு பக்தன். பகவானோடு தத்துவம் தெரிஞ்சு நிஷ்காம பக்தி இருக்கிறவாளாக்கும் ஞானி பக்தர்கள். ஈஷாவாசம்
இதம் சர்வம் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிறா. ஆர்த்த பக்தனிலேந்து ஜிக்ஞாசு பக்தனுக்கு உயரணம், ஜிக்ஞாசு பக்தனிலேந்து அர்த்தார்த்தி பக்தனுக்கு உயரணம், அர்த்தார்த்தி பக்தனிலேந்து ஞானி பக்தனுக்கு பக்திய உயர்த்தனம். பகவானும் நானாகிற இந்த பகவானோடு பக்தனும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பக்தனாக்கும் ஞானி பக்தன். காரணம் பகவத் தத்துவம் தெரிஞ்ச அந்த ஞானி பக்தன் அத்வைத பாவத்தில பகவானில லயிக்கவே சேரார். பிரேயான்ன அஸ்தி, ஞானி பக்தனை விட பிரியங்கரனாயிட்டு பகவானே உங்களுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு யோகேஸ்வரர்கள் எல்லாம் இங்க பகவானை ஸ்துதிக்கிறார். டாப் மோஸ்ட் பக்தர்களாக்கும் ஞானி பக்தர்கள் அதா அபி அப்படியெல்லாம் ஆக்கும்னா கூடியும் ஈஷா பகவானே வத்சலா எல்லாருக்கிட்டையும் பிரியம் இருக்கிறவரே, பக்த வத்சலனே வாத்சல்யம் இருக்கிறவரே, അനന്യ വൃത്യ വേറൊരു ചിത്തവൃത്തിയും ഇല്ലാതെക്ക് വേറെ എന്ത ഒരു ചിന്തനയും മനസ്സിൽ ഇല്ലാതെക്ക് തയാഭക്തിയ அந்த அளவுக்கு சிரேஷ்டமான பக்தியால உபதாவதாம் உங்களை சேவிக்கிற எங்களை யோகிகளாயிருக்கிற எங்களை அனுகிரகிக்கணுமே பகவானே. உங்களில மட்டும் ஏகாந்த பக்தர்களான எங்களை அனுகிரகிக்கணுமே. எப்படி அனுகிரகிக்கணும் நீங்கள் அப்படின்னாக்கா எங்களுக்கு நிறைய நிறைய ஞான பக்தியை தந்து எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு யோகீஸ்வரர்கள் பகவானை ஸ்துதிக்கிறார். നാരായണീയത്തില 100வது ദശകത്തില 10வது ശ്ലോകത്തില യോഗി ശ്രേഷ്ഠர்களെല്ലാം ഭഗവാനോട് പാദത്തെ വണങ്ങി அவளோட மனசுல ஆனந்தத்தை அவ அனுபவிக்கிறா அப்படின்னு பட்டதிரி சொல்றார். டாப் மோஸ்ட் ஆனந்தமாயிருக்கிற மோட்ச சௌக்கியத்தையாக்கும் பகவத் பாத பஜனம் வழி யோகிகள் அனுபவிக்கிறா அப்படிங்கறத பட்டதிரி சொல்றார். மகாயோகிகளுக்கு பகவானோட திருவுடலில இருக்கிற அவயவங்களில வச்சு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பகவானோடு തൃപ്പാദങ്ങളാക്കും. മോക്ഷം പ്രാപിച്ചവാളോട് വാസസ്ഥാനമാക്കും ഭഗവാനോട് തൃപ്പാദം. பகவானோட திருப்பாதம் அப்படிங்கிறது எல்லா விதமான சங்கடங்களையும் இல்லாம பண்ணும். பகவத் பாதங்களை பகவத் பாதங்களையே நினைச்சானாக்கா துக்கம் அப்படிங்கிறது உண்டாகாது. பகவத் பாதங்கள் மனசுல நிறைஞ்சு நிக்கணுமே அப்படின்னு பக்தர்கள் பிரார்த்திக்கிறா. யோகிகளில சிரேஷ்டர்களாயிருக்கிற மகாயோகிகள் பகவத் பாதத்தை ஆசிரியிக்கிறா. மோட்சம் கிடைச்சவா அத்தனை பேரும் பகவத் திருப்பாதங்களில வசிக்கிறா. பக்தர்களுக்கு சர்வ ஐஸ்வர்யங்களும் கொடுக்கிற 2 கல்பக விருட்சங்களாக்கும் பகவானோடு அந்த திருப்பாதங்கள். எப்பவும் மனசுல பகவத் பாதம் தெளிஞ்சு நிக்கணுமே பகவானே அப்படின்னு பகவத் பக்தர்கள் ஆசைப்படுறா. சரீர மன கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம பண்ணணுமே பகவானே. சர்வ சௌக்கியங்களும் தரணமே பகவானே. ஆயுராரோக்கிய சௌக்கியம் தரணமே பகவானே. தாபத்ரய நாசம்
உண்டாகணுமே பகவானே இப்படின்னு எல்லாம் யோகிகள் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறா. பகவத் பஜனம் அப்படிங்கிறது தாபத்ரயநாச ஔஷதமாக்குமே. பகவத் திருப்பாதமாக்கும் யோகிகள் ரொம்ப ரொம்ப விரும்புற ஸ்தானம். பகவத் பாதங்களாக்கும் யோகிகளுக்கு முக்திய கொடுக்கிறது. பக்திய இன்க்ரீஸ் பண்ணணுமே அப்படின்னு பகவானோட பாதத்துல விழுந்துதான் நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்கணும். ஞான வித்யை தரணமே பகவானே அப்படின்னு பகவானை யோகிகள் பிரார்த்திக்கிறா. யோகீந்திராணாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுதருகிதலயம் நாததே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரபதே கிருஷ்ணகாருண்ய சிந்தோ ஹ்ருத்வா நிசேஷதாபான் பிரதிஷது பரமானந்த சந்தோஹலக்ஷ்மி. 39வது ஸ்லோகம். யோகேஸ்வரர்கள் அவளோட ஸ்துதிய கண்டினியூ பண்றா. ஜகத் உத்பவ ஸ்திதி லயேஷு ஜகத் உத்பவ ஸ்திதி லய ஏஷு दैवतः बहु विद्यमान गुणया आत्ममायया जगदोद्भव स्थिति लयेषु दैवतो बहु विद्यमान गुणयात्ममायया रजित आत्मभेदमदये स्वसंस्थया रजिदात्मभेदमदये स्वसंस्थया विनिवर्तित ब्रह्म गुणात्मने नमः. विनिवर्तित ब्रह्म गुणात्मने नमः. जगदोद्भव स्थिति लयेषु दैवतो बहु विद्यमान गुणयात्ममायया रजिदात्मभेदमदये स्वसंस्थया विनिवर्तित ब्रह्मगुणात्मने नमः. ദൈവതഃ ഉയിരിനങ്ങളോട് കർമ്മ ബാലൻസ് അനുഭവിக்கிறது ஜென்மம் எடுத்துட்டாக்குமே. கர்ம பேலன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஜென்மவும் இல்லை. எல்லாவித கர்மங்களும் ஒடுங்கினாலாக்கும் முக்தி அப்படிங்கிறது உண்டாகிறது. കർമ്മമെല്ലാം ഒടുങ്ങിയ ദേഹമീ മണ്ണിൽ വീഴുന്ന നേരത്തു മാധവ മൃത്യുഭീതി അകറ്റുവാൻ നിന്നുടെ കൺമുനകളാൽ ഒന്നെന്നെ നോക്കണേ. മെല്ലെ മെല്ലെ അടയുന്ന കൺകളിൽ നിന്റെ മോഹന രൂപം തെളിയണേ. ശൂന്യമാകുന്ന കാതുകൾ നിന്നുടെ നാമമന്ത്രങ്ങൾ കേട്ടടഞ്ഞിടണേ. വേദനകൾ അകറ്റുവാനെന്നുടെ ചാരെ പുഞ്ചിരി തൂകി നീ നിൽക്കണേ. നേർത്തലിഞ്ഞു പോകുന്നോരു ശ്വാസത്തിൽ നിൻ കളഭത്തിൻ ഗന്ധം നിറയ്ക്കണേ.
പൊൻവളകൾ കിലുങ്ങുന്ന കൈയിനാൽ ഒന്നു തൊട്ടെന്റെ ആദിയകറ്റണേ. നശ്വരമായ മോഹങ്ങൾ മാറ്റിയൻ ചിന്തകൾക്കു നീ ശാന്തി നൽകിയിടണേ. നിൻമുരളീതൻ നാദത്തിനാലെന്റെ കർമ്മബന്ധത്തിൻ കെട്ടറുത്തിടണേ. കാൽത്തളകൾ കിലുക്കിയൻ പാതയിൽ കൂട്ടിനായെന്റെ കൂടെ നടക്കണേ. തെറ്റുകൾ പൊറുത്തെന്നോടെ പ്രാണനെ നിന്റെ പാദാരവിന്ദത്തിൽ ചേർക്കണേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദ്ദന, എന്റെ ഓർമ്മകൾ നീ മാത്രമാകണേ. കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ, നിന്നിൽ ഞാനലിഞ്ഞൊന്നായി മാറണേ. അച്യുതാനന്ദ ഗോവിന്ദ മാധവ, നിന്നിൽ ചേർന്നു ഞാനില്ലാതെയാവണേ. കൃഷ്ണ കൃഷ്ണ മുകുന്ദ ജനാർദ്ദന, കൃഷ്ണ ഗോവിന്ദ നാരായണ ഹരേ. അച്യുതാനന്ദ ഗോവിന്ദ മാധവ, സച്ചിദാനന്ദ നാരായണ ഹരേ, നിന്നിൽ ചേർന്നു ഞാൻ ഇല്ലാതെയാവണേ. നിന്നിൽ ചേർന്നു ഞാനില്ലാതെയാവണേ. அப்படி கர்மங்கள் அனுபவிச்சு தீர்த்துட்டு பகவானில் ஐக்கியத்துக்காயிட்டு உயிரினங்கள் பல பல ரூபபாவங்களில ஜென்மம் எடுக்கிறது. அதுக்காயிட்டு பகவான் சிருஷ்டி நடத்துறார். அந்த உயிரினங்களோட கர்மம் முடியற வரைக்கும் பரிபாலனத்தை பகவானே செய்யறார். സൃഷ്ടിക്കായിട്ട് ബ്രഹ്മാവായിട്ടും പരിപാലനത്തിനായിട്ട് വിഷ്ണുവായിട്ടും സംഹാരത്തിനായിട്ട് രുദ്രനായിട്ടും ഭഗവാൻ പരബ്രഹ്മം மூர்த்தி ஸ்வரூபம் எடுக்கிறார். திரிமூர்த்தி ஸ்வரூபம். கர்மங்கள் ஒடுங்கர்த்த பகவான் அந்த ஜீவனை தனக்குள்ள லயிப்பிக்கிறார். இதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். தெய்வதா விதி காரணமாயிட்டு, விதி அப்படின்னாக்கா பகவானோடு இச்சை காரணமாயிட்டு, பகவான் நிர்ணயிச்சிருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் அவளோட லைஃப்ல என்னெல்லாம் மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு. அதனால விதி அப்படின்னா பகவானோட இச்சை அப்படின்னு அர்த்தம். பகவானோட ஆக்ரஹம் காரணமாயிட்டு, பிராரப்த கர்மங்கள் காரணமாயிட்டு அவளுக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. முக்தி கிடைக்கிறதுக்கு பிராரப்த கர்ம செஞ்சு காலியாகணும். அதுக்கு பல பல துரிதங்கள் அனுபவிச்சு தீர்க்கணும். சத்கர்ம பேலன்ஸ் தீரத்துக்கு பல பல சத்கர்மங்கள் செஞ்சு சுகமாயிட்டு வாழ்ந்து அந்த பேலன்ஸை தீர்க்கவும் வேணும். புண்ணிய பாப கர்ம பேலன்ஸ் உண்டாகாம இருக்கணும். அப்பதான் மோட்சம் கிடைக்கும். அதுக்காயிட்டு இந்த பூமியில உயிரினங்களுக்கு பகவான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். பூமியில இது மாதிரி எத்தையோ யோனிகளில மிருகயோனி, பிராணியோனி, உரகயோனி, பட்சியோனி இப்படின்னு ஜனிச்சு ஜனிச்சு மரிச்சு மரிச்சு கடைசியில சிரேஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. மனுஷனாக்கும் அப்படின்னு நினைக்கா சிந்தனை பண்றதுக்கு தகுதி இருக்கிற புத்தியாக்கும் அந்த மனுஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறது உறுதி. சரீரமாகிற வாகனத்துக்குள்ள இருக்கிற ஜீவனை மோட்சத்துல எத்திக்கணும் அப்படிங்கிற போதம் மனுஷனுக்கு இருக்கு. அந்த ஒரு புத்தியாக்கும் மனுஷால மிருகங்களிலேந்தும் பட்சிகளிலேந்தும் எல்லாம் வேறிட்டு எடுத்து காட்டுறது. மனுஷாலில அந்த அளவுக்கு சிரேஷ்டமான ஆளுகளாக்கும் பகவத் தத்துவம் ஆகிரகிக்கிற, பகவத் யாத்திரை நடத்துற, பகவானை தேடி யாத்திரை நடத்துற பகவத் பக்தர்கள்.
மனுஷ ஜென்மம் எடுத்தா மட்டும் பத்தாது. மனுஷ ஜென்மம் எடுத்து அந்த மனுஷ ஜென்மத்தை கரெக்டான பாதையில கொண்டு போய் அந்த ஜீவனை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுற அந்த ஒரு സിറ്റുവേഷൻ ഉണ്ടാകുകയും വേണം. കർമ്മവാസനകളെ ഭഗവത് കഥാശ്രവണം വഴി പുനിതമാക്കിനാനാക്കാ ഭഗവത് പാദത്തിലെ இந்த ജന്മത്തിலேயே എത്തിപ്പെടலாம். ബഹു പലവിധത്തിലെ വിദ്യമാനം കട്ട് ചെയ്യപ്പെട്ട തുണ്ടിച്ചു പോടപ്പെട്ട குணங்களால பரபிரம்மத்திலேருந்து மூணாயிட்டு செப்பரேட் ஆன சத்குண ரஜோகுண தமோ குணங்கள். இந்த குணங்கள் பரஸ்பரம் கூடி சேர்ந்தாக்கும் பலவிதமான சுபாவம் உண்டாகிறது. சத்குணம் சத்குணத்தோடு சேருறது, சத்குணம் ரஜோகுணத்தோடு கூடி சேருறது, சத்குணம் தமோ குணத்தோடு கூடி சேருறது, ரஜோகுணம் ரஜோகுணத்தோடு கூடி சேருறது, ரஜோகுணம் தமோ குணத்தோடு கூடி சேருறது, ரஜோகுணம் சத்குணத்தோடு கூடி சேருறது, தமோ குணம் சத்குணத்தோடு கூடி சேருறது, தமோ குணம் ரஜோகுணத்தோடு கூடி சேருறது, தமோ குணம் தமோ குணத்தோடு கூடி சேருறது. இப்படின்னு பலராயிட்டு வித்தியஸ்தம் இருக்கிற குணங்களால பரபிரமத்தோடு சுத்த சத்துவ ரூபத்துல மாயை அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலான அவஸ்தையாக்கும் பிரம்மம். திரிகுணங்கள் அப்படிங்கிறது பகவானோடு சக்தி ஸ்வரூபமாக்கும். இந்த சத்குண ரஜோகுண தமோ குணங்களோடு கூடின ஆத்ம மாயையா பகவானோடதே ஆன மாயா சக்தி. திரிகுணங்களுக்கு ஏற்ற குறைவுகள் உண்டாயிட்டு மாயை ஆக்டிவேட் ஆகிறது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் ஈக்குவலா இருக்கிறத மாயை ஆக்டிவேட் ஆகாது. அந்த குணங்களில மாற்றம் சம்பவிக்கும் போதாக்கும் மாயை ஆக்டிவேட் ஆகிறது. மாயையை கண்ட்ரோல் செய்யறது பகவானாக்கும். அப்படிங்கிறதுனால பகவான் மாயா சக்திக்கு அப்பாற்பட்டவராக்கும். பஞ்சபூதங்களை கண்ட்ரோல் செய்யறது பகவானாக்கும். அப்படிங்கிறதுனால பகவான் பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டவராக்கும். இந்திரியங்களை கண்ட்ரோல் செய்யறது பகவானாக்கும். அப்படிங்கிறதுனால பகவான் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட அதோட்சஜனாக்கும். பரம்பொருள் அப்படிங்கிற பிரம்மம் சத் ஸ்வரூபமாக்கும். 24 தத்துவங்களும் பரபிரம்ம ஸ்வரூபியான பகவானை ஆசிரயிச்சுட்டாக்கும் இருக்கு. மாயைக்கு அழிவு இருக்கு. 24 தத்துவங்களும் பிரம்மாவும் எல்லாரும் இந்த மகாபிரளயத்துல பகவானில் லயிப்பா. பகவான் எப்பவும் இருக்கிற சாஸ்வத ஸ்வரூபனாக்கும். ஆத்ம மாயையா பகவானோடதே ஆன அந்த மாயா சக்தியால திரிகுணங்களோடு கூடின மாயையால ஜகத் உத்பவ ஸ்திதி லயேஷு பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் இருக்கே, அதுல அந்த 3 விஷயங்களில ஸ்திதினா பரிபாலனம், சம்ஹாரம்னா பிரளயம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களில அந்த 3 விஷயங்களில ரஜிதா உண்டாக்கப்பட்ட ஆத்ம பேதமதையே ஆத்மாவில அந்த பேத புத்தி உள்ளவனாயிட்டு சிருஷ்டிக்காயிட்டு ரஜோகுணവും പരിപാലനத்துக்காயிட்டு சத்குணവും சம்ஹாரத்துக்காயிட்டு தமோ குணவும் ஸ்வீகரிச்சுட்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இப்படி இருக்கிற திரிமூர்த்திகளாயிட்டு 3 மூர்த்தி பாவங்களை ஸ்வீகரிச்சுட்டு அவளுக்குள்ள ஜீவாத்ம சைதன்யமாயிட்டு விளங்குறதும் பகவான் தான். பரபிரமஸ்வரூபத்தோடு அம்ச அவதாரங்களாக்கும் திரிமூர்த்திகள் ரஜித ஆத்மபேதமதையே திரிமூர்த்தி ஸ்வரூபங்களை உண்டாக்கி இருக்கிற பரபிரம்மத்துக்காயிட்டு நமஹா நமஸ்காரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்காயிட்டு மாயா குணத்தால ஸ்வீகரிச்ச திரிமூர்த்தி ஸ்வரூபத்தோடு கூடின பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். நீங்கள்தான் விஷ்ணு, நீங்கள்தான் பிரம்மா, நீங்கள்தான் ருத்ரன். பிரகிருதி காரணஸ்வரூபனாயிருக்கிற உங்களில ஸ்திதி பண்ணுறது ஸ்வசம்ஸ்தையா சொந்தம் ரூபத்தில்
ஸ்திதி செய்யற பகவானே, நீங்கள் வினிவர்த்திதா பிரமகுண ஆத்மனே, சத்குண ரஜோகுண தமோபேதங்களோ பிரமமோ இல்லாத பரம்பொருளே, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். ஏக பரபிரம சேதசான நீங்களேதான் துவைத பாவமாயிருக்கிற பிரகிருதியோடு சைதன்யமாயிட்டும் இருக்கு அப்படின்னு இங்க யோகேஸ்வரர்கள் பகவானை ஸ்துதிக்கிறார்.